ஐம் டூ ஸ்மார்ட் ஃபார் ஸ்கேம்ஸ், என்னெல்லாம் ஒரு ஸ்கேமுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற பல பேர்ல நீங்களும் ஒருத்தங்களா இருக்கீங்களா? இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல ஸ்கேம் அப்படிங்கிறது எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ல நடக்குது. எதை எப்போ எப்படி பண்றாங்க அப்படின்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் வி பி அவேர் அண்ட் டோன்ட் பிகம் விக்டிம்ஸ். வெல்கம் டு பெட்டி பாக்ஸ். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பெட்டி பாக்ஸை பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ஆன் வெயிட் லாஸ், பேக்கிங், குக்கிங், டிஐஒய், கிராஃப்ட்ஸ் அப்படின்னு. இப்போ எல்லா வீடியோஸையுமே செக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ரீசெண்டா போட்ட 30 டே ப்ரொடக்டிவிட்டி சேலஞ்ச் சீரிஸையும் போய் செக் பண்ணுங்க. எங்க யாரு கூடயாச்சும் உங்களுக்கு ஒரு ஒன் டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா டாப்மேட் ஐயோல் நாங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ப்ரொஃபைல்ல நீங்க போயிட்டு ஒரு ஒன் டிஸ்கஷனையும் புக் பண்ணிக்கலாம். நவ் கமிங் டு த டாபிக் ஸ்கேம்ஸ். லேட்டஸ்டா நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, மெயின்லி அபவுட் த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். யாரடா நம்புறது? நம்ம நம்பி ஃபாலோ பண்ற பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கேம் அப்படின்னு இழுத்து விட்டுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மொமெண்ட் தான் நம்மள எல்லாருக்குமே இருக்கு. நான் பார்த்த இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணின ஒரு 10 ஸ்கேம் பத்தி இந்த வீடியோல பார்த்துட்டு இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து நம்ம எப்படி சேஃபா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மெசேஜை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல ஒரு 5 குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அமேசான் வவுச்சர் வரும், இல்ல ஒரு ரீசார்ஜ் வவுச்சர் வரும்னு சொல்லிட்டு கூடவே ஒரு லிங்கையும் வச்சு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜஸ் நிறையவே நம்ம பார்த்திருப்போம். இது உங்களோட டேட்டாக்காக நடக்கிற ஸ்கேம். செகண்ட், நாங்க XYZ கம்பெனில இருந்து பேசுறோம், உங்க நம்பரை லாட்டரியில பிக் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வெயிட்டிங்ல இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஐபோன் இருக்கு, ஏர்பாட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே உங்களோட வீட்டுக்கே நாங்க டெலிவர் பண்ணிடுவோம், இதுக்கு டெலிவரி சார்ஜஸ் பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா கஸ்டம்ஸ் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் வந்திருக்கும். இது ஒரு மணி ஸ்கேம். தேர்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றோம், யூகேல இருக்கீங்கன்னா HMRCல இருந்து கால் பண்றோம், இல்ல ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்றோம். நீங்க இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ண ஒரு அமௌண்ட் இப்போ நாங்க உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிருக்கோம், இந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும், உங்களோட பேங்க் டீடைல்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்ஸ் வரும். சம்டைம்ஸ் இவங்க எல்லாம் OTP கூட கேட்பாங்க. இதுவும் ஒரு மணி ஸ்கேம் தான். ஃபோர்த் ஒன், ஒரு டெபாசிட் ஸ்கீம். நீங்க இந்த கம்பெனில இப்ப டெபாசிட் பண்ணீங்கன்னா வித்தின் 1 இயர் உங்களுக்கு அமௌண்ட் டபுளா வரும். 1 lakh டெபாசிட் பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ்ல 2 lakh வரும். 10 lakhs டெபாசிட் பண்ணீங்கன்னா 5 இயர்ஸ்ல 20 lakhs வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்டான மணி மேக்கிங் ஸ்கீம். ஃபிஃப்த் ஒன், இப்போ நம்ம சொன்ன டெபாசிட் ஸ்கீமோட இன்னொரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, ஒரு 20,000 இப்போ நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு 5,000 5,000 5,000 8 monthsக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், 5,000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 8 months கொடுத்தாங்கன்னா they will end up paying us 40,000. ஸோ உங்களோட 20,000 40,000 ஆகிடும். யூ வில் end up doubling your money. இந்த மாதிரி பேசிக்கா 20,000 போட சொல்லி அதுக்கப்புறம் நம்மள லேக்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. இதுவும் ஒரு மணி ஸ்கேம் தான். நெக்ஸ்ட் 6th 7th 8th 9th நாலுமே ஃபேக் ஐட்டம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ், ஃபேக் இன்ஸ்டா ப்ரொஃபைல், ஃபேக் ஜாப் லெட்டர், ஃபேக் ரெண்டல்ஸ். இப்போ ஃபேக் ப்ராடக்ட்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி விற்கிறது, இல்ல இது ஆப்பிளோட ஆத்தரைஸ்டு போனு தான், எங்க கிட்ட வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு கிடைக்கும், நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜஸ்ல ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியோ இல்ல வேற எந்த பிராண்டா வேணா இருக்கலாம், பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு செல் பண்றவங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் வந்துருச்சு அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் மாதிரியே ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அதை வச்சு மணி மேக் பண்றது. நெக்ஸ்ட், ஃபேக் ஜாப்ஸ். இது நம்ம யூஸ்வலாவே பார்த்திருப்போம். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மாதிரி கொடுக்கறது, பீயிங் இன்சைட் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா கூட, நாங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம், நீங்க இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா எங்ககிட்ட உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும், ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே we will give you the job அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வர ஆஃபர் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட், ஃபேக் ரெண்டல்ஸ். இந்த ப்ராப்ளம் பெரும்பாலும் இந்தியால இருந்து UK ஆர் வெளிநாடுகளுக்கு ஷிஃப்ட் ஆகிறவங்க நேரடியாவோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி குரூப்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் அவைலபிள் ஃபார் ரெண்ட் அப்படின்னு வர மெசேஜஸை வச்சு நம்ம மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிறப்பயே நம்மளுக்கு வீடு கிடைச்சிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீடோ இல்ல அகாமடேஷனுக்கு ஒரு ரூமையோ பிளாக் பண்ணிட்டு இதுக்கு டெபாசிட் அமௌண்ட் ஒன்று பேயும் பண்ணிடுவாங்க. ஆனா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆஃப்டர் யூ கம் டு UK அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்ஸே இருக்காது, காணாம போயிடுவாங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. ஸோ யூ எண்ட் அப் ஸ்டேயிங் ஆன் த ரோட்ஸ், லிட்ரலி ஆன் த ரோட்ஸ். அண்ட் ஃபேக் வேர்ல்டுல லாஸ்டா இன்னொன்னு இருக்கிறது என்னன்னா, ஷாப்பிங் பேஜ் இல்ல பேங்கிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற பேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி உங்களோட டேட்டாவை வாங்குறது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஆத்தென்டிக் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு ஒரு டூப்ளிகேட் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி நாங்க இந்த கம்பெனில இருந்து கால் பண்றோம்,
உங்களுக்கு ஒரு சூப்பரான டீல் வச்சிருக்கோம். உங்களோட டீல் என்னன்னா, ஒரு மந்த்துக்கு நீங்க 20 பவுண்ட்ஸ் இல்ல 25 பவுண்ட்ஸ் பே பண்ணா போதும். யூ வில் கெட் அன்லிமிட்டட் கால்ஸ், அன்லிமிட்டட் இன்டர்நெட் ஆன் டாப் ஆஃப் இட் வித் a பிராண்ட் நியூ ஃபோன். சாம்சங் ஃபிளிப் ஃபோனா இருக்கட்டும், இல்ல ஐபோன் 15 இருக்கட்டும், ஏதாவது ஒரு போனை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு டீல் சொல்லுவாங்க. நீங்க 1 இயருக்கு இந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணாலே போறோம். எங்களோட வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கீமை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்க கொடுக்குற வெப்சைட் வந்து இதுவா இருக்கும், which you see on the screen. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான். லாஸ்ட்ல இருக்கிற இஐயும் சிஐயும் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இன்னொரு வகையான ஃபேக் ஸ்கேம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒன், இது முக்காவாசி பார்ட் டைம் ஜாப் இருக்கு, டாஸ்க் பேஸ்டு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கிற ஒரு ஸ்கேம். ஒரு சிம்பிள் டாஸ்க் தான், இதுக்கு 150 rupees, இது 200 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸ்க்ஸ் இன்க்ளூட் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங், அந்த மாதிரியான சிம்பிள் டாஸ்க். இதுல இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குக்கும் நாங்க ஒரு 200 rupees பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சின்ன டாஸ்க் தானே, இந்த மாதிரி டாஸ்க்கை பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 1500 to 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னா இட்ஸ் a குட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு போய் சைன் அப் பண்ணிடுவோம். சைன் அப் பண்ண உடனே இவங்க ஃபர்ஸ்ட் பண்ற வேலை உங்களை ஒரு டெலிகிராம் சேனல்ல ஆட் பண்றது. இதுல நீங்க ஆட் ஆன உடனேயே உங்களுக்கு இனிஷியலா வர்ற சில டாஸ்க்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டாஸ்க் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் தானே, ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு சேனல்ல போட்டா காசு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டாஸ்க்கு அப்புறமேட்டு வாட் தே டூ இஸ் தே வில் ஆஸ்க் யூ டு இன்வெஸ்ட் மோர் மணி ஃபார் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ மைனிங். 15,000 பே பண்ணீங்கன்னா within 10 minutes நாங்க உங்களுக்கு 30,000 கொடுத்துருவோம். நீங்க வந்து 25,000 கொடுத்தீங்கன்னா 50,000 கொடுத்துருவோம் ஒரு half an hourக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன நடக்கும்னா, வரிசையா ஒருத்தரா அந்த குரூப்புக்குள்ள நான் இப்பதான் 15,000 போட்டேன், எனக்கு இமீடியட்டா 30,000 போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அடுத்தடுத்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம். இந்த பாயிண்ட்ல do not deposit even a single money into that account. இந்த வேலையை உங்களை பண்ண வைக்கிறதுக்கு என்ன புஷ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நடுவில் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் டாஸ்க் கொடுப்பாங்க. நீங்க இப்போ இந்த யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணீங்கன்னா they'll not pay you 200, they'll pay you 10 rupees or 20 rupees. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிட்ட, நீ நடுவில் ஒரு டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிட்டேன்னா we will not pay you that 200 or 150 rupees for the simple tasks, we will start paying you only 20 rupees. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆர் கிரிப்டோ மைனிங் ரிலேட்டடான டாஸ்க்ஸ் தான் நிறைய வரும். யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனோட டாஸ்க்ஸ் கம்மியாகிடும். இது நான் ஒரு சேனல்ல போய் ரெஜிஸ்டர் ஆகி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week 10 days மானிட்டர் பண்ணிட்டு தான் என்னால் இவ்வளோ கிளியரா சொல்ல முடியுது. ஷப்பா, எவ்வளோ ஸ்கேம்ஸ், இன்னும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான். இன்னும் பல ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி கார்னர் இன் திஸ் சோஷியல் மீடியா வேர்ல்ட். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த எல்லா ஸ்கேம்ஸ்ல இருந்தும் நம்மள சேவ் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸ்கேம் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன் அப்படின்னு கிடையாது, பட் நம்ம விக்டிம் ஆகாம இருக்கணும். சைபர் கிரைமோட விக்டிம்ஸ் எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் வந்திருக்கு, எத்தனை பேர் அவங்க போட்ட காசு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா இட் இஸ் வெரி 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 மினிமல். ஸோ பெட்டர் பி சேஃப் அண்ட் டோன்ட் பிகம் விக்டிம்ஸ். இப்போ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்கோதான். எப்ப பாரு அலர்ட்டா இருங்க. காசு அப்படின்னு பேசிட்டாங்கனாலே ஒரு ரெட் பிளாக் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. காஷியஸா இருங்க. அவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு மானிட்டர் பண்ணுங்க. எந்த வெப்சைட்டா வேணா இருக்கட்டும், ஷாப்பிங் வெப்சைட்டோ இல்ல பேங்க் வெப்சைட்டோ, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க இஃப் யூ கோயிங் டு கிவ் யோர் டீடைல்ஸ். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வெப்சைட்டை தான் ட்வீக் பண்ணி இன்னொரு வெப்சைட்டா கொடுத்தாங்க ஃபார் ஷாப்பிங். சேம் திங், HTTPS அப்படின்னு இருக்கிறது தான் செக்யூர்ட் வெப்சைட்ஸ். HTTP அப்படின்னு வந்து ஏதாவது பேங்க் வெப்சைட் வருதுன்னா do not use it. இப்படி வெப்சைட்ல சின்ன டீடைல்ஸ், எவ்ரி லெட்டர் இன்சைட் த ஸ்பெல்லிங்கையும் மானிட்டர் பண்ணுங்க. எவ்ரி டீடைல் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட், ஸ்கேம் 4 ஆர் ஸ்கேம் 5 ஆர் த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கைண்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க, கூடயே பழகினவங்களே வந்துட்டு இது ஒரு நல்ல வழி மணி ஏர்ன் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா கூட do not invest anything. முடிஞ்சா அவங்களையும் அவேர் பண்ணுங்க, அவங்களையும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து காப்பாத்தி விடுங்க. எவ்வளோ பழகினவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி டபுள் த மணி வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலே ஒரு ஸ்டெப் பேக் வாங்குங்க. டூ யுவர் ஓன் ரிசர்ச். நெக்ஸ்ட், ஓடிபி டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர்னு யாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு, ஒரு லாட்ரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி கேட்டாலும் கொடுக்காதீங்க. உங்களோட டேட்டா மேட்டர்ஸ்.
எந்த ஒரு லிங்கையுமே யாராச்சும் ஃபார்வர்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வவுச்சர் வரும்னு சொல்லி சொன்னாங்கன்னா ப்ளீஸ் டு நாட் கிளிக் தட் லிங்க். நான்லாம் கிரீட்டிங் லிங்க்ஸ் வந்தாலே அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ண மாட்டேன். பிகாஸ் தட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் டேட்டா. தே கேன் ஆக்சஸ் மை ஃபோன் அண்ட் டேக் டேட்டா ஃப்ரம் மை ஃபோன். கிரிப்டோ ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எவன் எப்படி காசு பண்றான், இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாத இடத்துல நம்ம காசு போடாம இருக்கிறது தான் நல்லது. அண்ட் ஃபைனலி இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாத்துலயும் சொன்னதே தான் திருப்பி சொல்றேன். காசை கட்டுங்க, இது நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாலுமே நம்பாதீங்க. அதுதான் ஒரு மெயினான ரெட் ஃபிளாக். இவ்வளோ காசை மட்டும் நீ கட்டு, போறோம் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாலே கோ பேக். லுக் அட் த ரெட் ஃபிளாக்ஸ். டூ யோர் ரிசர்ச். டாக் டு பீப்புள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையுமே பேசுங்க. நம்மளை பத்தி என்ன வேணா யோசிக்கட்டும், ஆனா பேசுங்க. அது ஆத்தரைஸ்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேலிடேஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்க. காசுன்னு வந்துட்டா ஒரு ஸ்டெப் பேக் போயிடுங்க. ஆல்சோ டேட்டா, உங்களோட போனை ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்ல உங்க சிஸ்டம் ஆக்சஸ் பண்றதுக்கோ லிங்க், வெப்சைட்னு எது வந்தாலுமே அதையும் யூஸ் பண்ணாதீங்க. People can easily get everything from your system and your phone. So be very careful and safeguard yourself from becoming victims. See you soon on another video. This is Darshana signing off from Petty Box. Stay healthy and stay happy.